டிஎன்பிஎஸ்சி தேர்வை எதிர்நோக்கி 20 லட்சம் பேர். கரூர் நியமன ஆணை ரத்து பின்னணி. அன்றே சொன்ன ஜோஸ் சார்லஸ் மார்டின். தமிழக முதல்வர் விஜய் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தவேக தலைவராக கடந்த ஆண்டு கரூரில் செப்டம்பர் 27ஆம் தேதி தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டு பேசும்போது கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு சிக்கி அப்பாவி பொதுமக்கள் 41 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற போதே உயிரிழந்த மக்களுக்கு தவேக சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஜூலை 10ஆம் தேதி கரூரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைத்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த விவகாரம் கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை அப்போதே பதிவு செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த விவகாரம் தொடர்பாக அப்போதே 41 பேர் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து உரிய தண்டனையை பெற்றுத் தந்தால்தான் அவர்களுக்கு ஆறுதல் சாத்தியமாகும் என வலியுறுத்திய சார்லஸ் மார்டின் மேலும் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பணி நியமன ஆணை தந்தால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு இரவு பகல் பாராமல் படித்து தயாராகுபவர்களுக்கு இந்த பணி நியமன நடவடிக்கை மனச்சோர்வை ஏற்படுத்தும் என்பதை சுட்டிக்காட்டி பணி நியமனத்தை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும் என ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கும் அரசாணையை தற்பொழுது ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்து மேலும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரை சுயதொழில் முனைவோராக மாற்ற பயிற்சிகளை வழங்கி பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு உதவி இருக்கலாமே என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருப்பதையும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு சாதாரண பணி வழங்கியதாக தமிழ்நாடு அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றும் எந்த ஒரு அரசு பணியும் சாதாரண பணி அல்ல என்றும் அது ஒரு குடும்பத்திற்கு உதவும் பணி என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெளிவுபடுத்தியிருக்கிறது. மேலும் சாலை விபத்தில் தினம்தோறும் உயிரிழப்பு நடக்கிறது. அவர்களது குடும்பத்தினருக்கு எல்லாம் அரசு வேலை வழங்க முடியுமா என்றும் இளைஞர்கள் பலர் வேலைக்காக விண்ணப்பித்து வரிசையில் நிற்கும்போது இந்த பணி நியமனத்தை ஏற்க முடியாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தன் தீர்ப்பில் சுட்டிக்காட்டி இருப்பதை மேற்கோள் காட்டியுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உள்ளபடியே இந்த தீர்ப்பை மிகவும் நிம்மதியுடன் வரவேற்பதாகவும் ஏனெனில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் 4 போட்டித் தேர்வை சிரமமாக கடந்த ஆண்டு 20 லட்சம் பேர் எழுதியுள்ளனர். அவ்வாறு போட்டித் தேர்வு நிறைந்த அரசு பணி இத்தீர்ப்பின் மூலம் தகுதியானவர்களுக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை பிறந்திருக்கிறது. கரூரில் பணி நியமன ஆணைகளை ரத்து செய்திருப்பது டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கு படிப்பவர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே தான் கருதுவதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளதை பொதுமக்கள் பலரும் வரவேற்று கருத்துக்களை பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது.